நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும் போது ஆதித்யாதி நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, அதிகமாக வெயில் இருக்கிறது, எல்லாமே சொல்றோம். இது எல்லாமே தமிழ் புத்தாண்டை அடிப்படையாக கொண்டது. சித்திரா, வைகாசி, ஆனி அப்படின்னு. அப்போ இங்கிலீஷ் வருஷம், இங்கிலீஷ் காலண்டர்ங்கிறது உலக பொதுமுறை. ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்து வரும், நாம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும், எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சுதான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டு 60 வருஷம். அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபசு வருடம்னு பேரு. அது ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறகுது சித்திரை 1. இந்த சித்திரை 1 புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல 3 பெயர்ச்சிகள் வருகின்றன. இந்த மார்ச் 29ஆம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம். அது இந்த குரோதி வருஷத்துல போயிடுது. ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கியப்படி சனி பெயர்ச்சி டிசம்பர் மாசத்துல வருது, கார்த்திகை மாசத்துல வருது. அதே போல ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கின்றோம். அப்ப இந்த 3, 7, 10 இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது. அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது. இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி, அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும், இந்த பக்கம் கன்னியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார். அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார். அப்ப இந்த 3 கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன்கள். இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கிறேன். உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். தனித்தனியா பார்க்கலாம், பாருங்க. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு ரிஷபராசியை பொறுத்தவரையில நிறைய நன்மைகள் நடக்க போகுது. இப்போ மேஷராசிக்கு சொன்னோம், கொஞ்சம் கவனமா இருங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்லாம் மேஷத்துக்கு சொன்னோம். ஏன்னா சனி ராகு தொடர்பு வருது, அதெல்லாம் சொன்னோம். ஆனா உண்மையிலேயே ரிஷபராசிக்கு நல்ல காலம், நல்ல நேரம் பிறக்கின்றது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிஷபராசி நேயர்களே 2 விஷயம். முதல்ல உங்க ராசியை விட்டு ஜென்ம குரு விலகுகிறார். எல்லாரும் சொல்லுவாங்க குரு ரிஷபத்துல இருக்கும்போது ஜென்மத்துல இருந்தா சிறப்பு. ஆனா உண்மை அது இல்லைங்க. குரு இருந்தாருனாக்கா லக்னமோ ராசியோ அவர் இருக்கும் இடம் பார்க்க முடியாது, அவரால் சுத்தபத்தமா வச்சுக்க முடியாது அவரால். அப்ப குரு விலகினாதான், குரு வெளியில போனானா நிச்சயமா ரிஷபராசிக்கு அது ஒரு அற்புதமான ஒரு நல்ல சான்ஸ், நல்ல வாய்ப்பு, நல்ல நேரத்தின் துவக்கம். இன்னொரு பக்கம் ராகு கீழே இறங்கிடுறார். ராகு இப்ப ரிஷபத்தை பார்த்ததாலதான் ஏகப்பட்ட லாஸ். கொஞ்சம் நஞ்சமான நஷ்டம் கிடையாது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய நஷ்டம். கிரகம் தான் சார் ஜெயிக்கும். உங்களை அழகா கை பிடிச்சி இழுத்தும் போய் இந்த சேர்ல உட்கார வச்சு குடுக்க வச்சு எழுப்பி அனுப்பி விட்டுரும். அது வரையிலும் உங்க புத்தியே வேலை செய்யாது. எப்படி நடந்ததுன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. 10 நாள் கழிச்சு யோசிப்பீங்க, நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோம், முட்டாள்தனம் பண்ணிட்டோமே. ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இதுல எல்லாம் ஏகப்பட்ட லாஸ், இழப்புகள், பண இழப்புகள், ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். சம்பந்தமே இல்லாத துறை ரீதியான நடவடிக்கைகள், எப்பயோ செஞ்ச ஒரு விஷயத்துக்கு பழி வாங்கிறதுக்காக எவனாவது எழுதி போட்டிருப்பான். வீண்பழி, அவமானங்கள், தலைகுனிவு. அப்ப யாராக இருந்தாலும் ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டா நேரங்காலம்தான், காலம்தான் உங்களை வழிநடத்தும். இதுக்கு ஒன்றும் யாரும் விதிவிலக்கு அல்ல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வீண்பழி, அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, பண இழப்புகள், ஏமாற்றம் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே, இவை எல்லாமே மாறும், நல்லது நடக்கும். அதோட கூட இல்லாம செய்தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வருமானம் பெருகும். உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், நீங்க எனி பிசினஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி. அதே போல பெரிய குடும்ப பிரச்சனைகள், அப்பா அம்மா, ஒரு அரசியல் குடும்பம், மகனை வெறுத்து வெளியில் தள்ளுறாங்க, தம்பியை கூட வச்சுக்கிறாங்க,
சொத்து பிரிக்கிறதுல வரக்கூடிய ப்ராப்ளம், இதெல்லாம் கிரகம்தான் காரணம். ஏன் அப்பா அம்மா போய் அந்த வேறுபாடு பார்க்க போறாங்க? அப்போ உங்க ஜாதகம் சரியில்லை. அதே போல வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பாகுபாடுகள், ஒன்னா வேலை செய்யற அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல, இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருக்குமே. ஆனால் அப்ப இதெல்லாம் ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாமும் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் உத்தியோகம், வேலை மாற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசி நேயர்கள், நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இந்த வேலையை நான் மாத்திக்க போறேன், வருமானமே இல்லை, பத்தலை, போறல, இல்லைன்னா வேலையே கிடைக்கல, கமிட்மெண்ட், வருமானம் குறைவு. ஸோ வேலை விஷயத்துல ரிஷபராசி என்பவர்கள் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நமக்கே தெரியும். அப்போ வேலையில மாற்றங்கள் நிகழும். இன்னும் சொல்ல போனா வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய, சாமி நான் வெளிநாடு போவேனா, அது போல வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, வேலை மாற்றங்கள் உண்டு. பதவி உயர்வு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், வேலை மாற்றங்கள் உண்டு. அப்போ ரிஷபராசிக்கு வருமானம் சிறப்பா இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போனால் ரிஷபராசிக்கு உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும், தீர்மானிக்கும். எனவே மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.